பொருள் என்பதே சிவமாம் பூத்த பல் நிகழ்ச்சி புலனுணர்வால் அறிகின்ற பேரியக்க தொடராம் திரள் திரளாய் தனியாயும் கூட்டாயும் காணும் திங்கள் முதல் கோள்களும் விண்மீன்களும் யாவும் ஆகும் அருளான ஆதிநிலை அதன் இயக்க சீர்மை அறிவாக அறிந்தவரே அறிவறிந்த பெரியார் மருள் ஒழிந்த காட்சியவர் மற்றவர்க்கு உரைக்கும் மாபெரிய மறைப்பொருளே தன்னிலை விளக்கம் தன்னிலை விளக்கம் இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் ஆகும் என்னும் ரசிக்கும் நிலையில் இதே அறிவாம் இயற்கையினை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடினும் பொருத்தமேதான் இயற்கையின் உச்சநிலை ஆக உள்ள எண்ணத்தை பண்படுத்தி நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் அறிந்து சொன்னேன் உணவு உடை வீடு பாலுறவு எல்லா உயிர்கட்கும் பொது தேவை உணர்வோம் துய்ப்போம் பணம் என்ற கருவியினை தேடி காத்து பகை போர் நோய் வழி அச்சம் கவலை ஏற்று பிணமாகும் சுழல் செயலை வாழ்வாய் கொண்டு பேரன்பு நிலை மறந்த உலகீர் உலகீர் இந்த கணமேனும் நாம் யார் நம் தகுதி என்ன கருத்தியல் தெளிந்து அமைதி இன்பம் காண்பீன் தெளிந்து அமைதி இன்பம் காண்பீன் பிழை போக்கி தரம் உயர்த்தும் மணவள கலையை பேருலக மக்கள் எல்லாம் பெற்று நலம் காண தழைத்த ஒரு நல்லெண்ணம் தக்கவலு பெற்று தவ பயிற்சி உடற்பயிற்சி சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காய கற்பம் பிள்ளைகள் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று துய்க்க அழைக்கின்றேன் உலகோரே
அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலை கொள்வி அறிவு கலை கொள்வி தனையறியும் பெருநோக்கில் உயர்ந்த மக்கள் தரணியில் ஆயிரம் ஆயிரம் ஆகும். தனையறிய முயன்றோர்கள் அறிந்த பேர்கள் தந்துள்ள விளக்கங்கள் எண்ணிறந்த தனையறிய துடிப்பும் விளக்கம் இல்லா தன்பையிலும் எழுதிய நூல் பல படித்து தனையறிய ஆர்வமுள்ளோர் மனம் குழம்பி தத்தளிக்கும் நிலை தெளிய வழி தவமாகும். நிலை தெளிய வழி தவமாகும். நிலை தெளிய வழி தவமாகும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அந்த கொடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி பூணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே குருவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து வேதாத்திய நற்சிந்தனை மனிதர்கள் வேறுபாடு ஏன் என்ற தலைப்பு அருள்நெறி பழனிசாமி வேலுச்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 48ஆம் பகுதி, மனிதருள் வேறுபாடு சிந்தனையிலே 6ஆம் பாகம். சென்ற அமர்வுகளிலே 7 சம்பத்துக்கள், அதிலே பேதங்கள் வருவதற்கான காரணிகள் 16, அதில் 15 காரணிகளை சிந்தித்து முடித்திருக்கின்றோம். இறுதியான ஒரு காரணம், மிக முக்கியமான ஒன்று, ஒழுக்கம். ஒழுக்கத்தின் சிறப்பு என்ன? 16 காரணங்களில் முதலாவது கருவமைப்பு, இறுதியானது ஒழுக்கம். இது ஒரு வட்டமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், கருவமைப்பிலே தொடங்கி ஒழுக்கத்தில் முடிகிறது. அடுத்தது ஒழுக்கத்திலிருந்து கருவமைப்புக்கு போகும். ஏனென்றால் ஒழுக்கம் வந்துவிட்டாலே கருமையத்திலே புதிதாக அழுக்குகள் சேராது. ஏற்கனவே உள்ள வினைகள் இருக்கும். அதனுடைய மெச்சூரிட்டி டைம், முதிர்வு நேரத்தில் வெளிப்பட்டு தூய்மை பெற்றுவிடும். ஒழுக்கம் வருகின்ற போது மேற்கொண்டு பின்வினை ஆகாமியம் சொல்லக்கூடிய புதிய வினைகள், மேற்கொண்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை, அது அறம் சார்ந்ததாக அமைந்து போகும். ஒழுக்கம் என்பதற்கான சாமியம் என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் என்று ஒழுக்கமுடைமையில 10 குறட்பாக்களை வள்ளுவப்பெருந்தகை தந்திருக்கிறார். மற்ற இதிகாசங்கள், புராணங்கள், மற்ற மத நூல்கள் எல்லாமே ஒழுக்கத்தை போதிக்கின்றன. ஆனால் ஒழுக்கம் என்பதற்கு என்ன இலக்கணம், சாமியம் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, அது ஒவ்வொரு செயல் இப்படி இருப்பது ஒழுக்கம், இப்படி இருப்பது ஒழுக்கம் என்று ஒவ்வொரு செயலுக்கும் ஒழுக்கத்தை பேசிக்கொண்டு போகுமே தவிர ஒரு இலக்கணத்தை யாரும் வகுத்து சொல்லவில்லை. அதை வகுத்து தந்த மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். ஒழுக்கம் என்பது என்ன என்றால், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல் ஒழுக்கம். இதன்படி வாழ்கின்ற போது புதிய பாவங்கள் சேராது. ஏற்கனவே உள்ள வினை பதிவுகள் அந்தந்த முதிர்வு நேரத்துல வெளிப்பட்டு சமன்பட்டு கொண்டே வரும். அப்ப விளைவு என்ன என்றால், ஒரு கட்டத்தில் ஆத்மா எந்த விதமான தீய வினைப்பதிவு இன்றி முழுவதும் நல்வினை பதிவுகளே உள்ளதாக ஒரு தெய்வீக ஆத்மாவாக மாறி போகும். இது எத்தனை காலம் ஆகும்? இது தூய்மை பெற்று கருவமைப்பு சுத்தமாக தூய்மை அடையக்கூடிய வகையில எத்தனை காலம் ஆகும் என்ற ஒரு கேள்வி உண்டல்லவா? எழுபிறப்பும் தேவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவப்பெருந்தகை. 7 தலைமுறைகள், ஒவ்வொரு தலைமுறையிலேயும் பழிச்செயலை செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய பண்புள்ள குழந்தைகளாகவே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து விட்டால், 8வது சந்ததியிலே தெய்வாம்சம் பொருந்திய அவதார புருஷனாக இருக்கும் என்பதை கிறிஸ்துவம் பேசுகிறது. இந்து தத்துவத்திலேயும் நிறைய இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. வள்ளுவப்பெருந்தகையும் பேசியிருக்கின்றார். ஜெனடிக் சயின்ஸ், மரபியல் விஞ்ஞானத்தின் மூலமாக அறிவியலும் 7 தலைமுறைகளிலே ஒரு மாற்றம், தீயதாகவோ அல்லது நல்லதாகவோ ஒரு மாற்றம் முழுமை பெறுகிறது என்ற கருத்தை விஞ்ஞானமும் எடுத்திருக்கிறது. 8வது குழந்தை
ஏன் தேவாம்சம் பொருந்தி வருகிறது என்றால், பைபிளில் ஒரு வசனம் உண்டு. நீ 7 முறை ஸ்நானம் செய்யவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 7 முறை ஸ்நானம் செய்வது என்பது உடல் தூய்மை அல்ல. புற தூய்மை நீரான் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. இப்ப எப்போ நமக்கு தூய்மை அடைந்து இறை உணர்வு பெற முடியும் என்றால் அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும். மனம் தூய்மையானால்தான் தெய்வத்தோடு நிலைக்க முடியும். உணர்வது வேறு, அது சில சமயங்கள்ல சாத்தியமாகலாம். ஆனால் லயிப்பதற்கு ஆத்ம தூய்மை மிக மிக முக்கியம். அகத் தூய்மை என்பதே வாய்மை. எண்ணம், சொல், செயல், ஒழுக்கத்தால் அகம் தூய்மையாகி அவதார புருஷனாகலாம். பழைய காலங்களில் எல்லாம் 10-15 குழந்தைகள் பெறுவதெல்லாம் இயல்பு. ஒவ்வொரு குடும்பத்திலும் 8வது குழந்தையை ஞானி என்று சொல்ல முடியுமா? தலைமுறை என்றால் இப்படி ஒரு கருத்தும் இருக்கு. எத்தனை ஞானிகள் இப்படி உருவாகி இருக்க முடியும்? இல்லையே. எனவே 7 தலைமுறைகளிலே ஒழுக்கத்தை பின்பற்றினால்தான் 8வது சந்ததி தெய்வாம்சம் பொருந்தியாக இருக்குமே தவிர வேறு வழி இல்லை. மகான்கள் சொல்லி வைத்த ரகசிய அர்த்தங்கள், அதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு துணை செய்வது தவம். தவத்தின் மூலம் மனம் ஒடுங்கி உள் ஆழ்ந்து பழக்கப்பட்டு விட்டால்தான் எப்போதெல்லாம் சிந்தனையில் ஆழ்கிறோமோ அப்போதெல்லாம் மனம் நுண்ணி அலைச்சொல்லுக்கு போய்விடும். அப்போ பிரபஞ்ச ரகசியங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டும். இதற்கான ஒரு பயிலரங்கம் தான் மனவளக்கலை மாற்றங்கள். விடாமுயற்சியோடு இந்த பயிற்சிகளை செய்தால் இந்த பிறவையும் மேற்கொண்டு களங்களை சேர்த்து கொள்ளாமல் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் படிப்படியாக ஒரு சுகமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கலாம். 7 தலைமுறைகளுக்கு பிறகு சந்ததியில் பிறக்கின்ற அத்தனை பேரும் தெய்வாம்சம் பொருந்திய மகான்களாகத்தான் இருப்பார்கள். இப்படித்தான் ஒரு மனிதன் மாற்றம் பெற்று மனித நேயத்திலே உயர்ந்து மகான் ஆக முடியுமே தவிர கடவுள் எந்த காலத்திலும் நேரடியாக அவதாரம் எடுப்பது இல்லை. தசாவதாரம் என்பதெல்லாம் அவருடைய நோக்கம் வேற பிரபஞ்ச பரிணாமத்துல பார்த்திருக்கிறோம். எனவே மனிதன் தான் தெய்வாம்சம் பொருந்தியவனாக மாற முடியுமே தவிர நேரடியாக இறைவன் ஒரு அவதார புருஷனாக வர முடியாது. ஒவ்வொரு தலைமுறையிலையும் மகனுடைய தாய் தந்தையினுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க. தொண்டு மனப்பான்மை நிறைந்து ஒரு தூய்மையான அறம் சார்ந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு மகான் ஒரு சந்ததியில பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய முன்னோர்கள் அது தகுந்த ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து முடிந்திருக்க வேண்டும். இயற்கையின் பரிணாம நேதியே வேறுபாடுகளுக்கு காரணம். அதுல இறுதியானது முக்கியமானது ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற போது ஆத்மா தூய்மை அடைகிறது அல்லவா? அப்ப கருமையும் தூய்மையாகிறது. கருமையும் தூய்மையாகின்ற போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவே இருக்கும். தீய எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து ஒரு சந்ததியில் தீய எண்ணங்களே அற்றுப்போகும். நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மட்டுமே தோன்றும். விதை ஒன்று போட்டா செடி வேலையா முளைக்கும். அது அதனுடைய ஜீன் கேரக்டர். என்ன அனுபவங்களை பதிந்து வைத்திருக்கிறதோ அதுதான் அதனுடைய வாழ்க்கை. அதே போலத்தான் ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கையும்
சஞ்சித கர்மா என்ற முன்வினை 6 தலைமுறைகளின் வெளிப்பாடாக வருகின்ற முன்வினை. 3 வயதிலிருந்து சுயமாக பெறுகின்ற தன்வினை. இந்த 2 அடுக்கு வினை பதிவுகள் தான் பின்வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன. எனவே கருமைய தூய்மை இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங் என்று பேசுறாங்களே, அதெல்லாம் வராது. ஆத்மா தூய்மையானதான் வரும். சாக்கடையில சந்தனம் மணக்குமா? நாற்றம் சேர்த்து நாட்டம் தான் அடிக்கும். சந்தனமாக மணக்க வேண்டும் என்று சொன்னார். தூய்மையில தான் சந்தனம் மணக்க முடியும். அதே போலத்தான் வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. இப்போ இந்த மாற்றத்தை நாம் பாசிட்டிவாக மாற்றணும். ஆக்கப்பூர்வமான நல்ல மாற்றத்தை நோக்கி முன்னேறணும். நாம் ஒன்றை செய்துவிட்டு அதற்கு வேறொரு பலன் எதிர்பார்த்தால் கருமையம் உடன்படாது. வெள்ளத்தனைய மலர் நீட்டும் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்றால் வல்ல பிறந்தகை. உள்ளம் என்பது கருமையம், ஆத்மா. சோ கருமையத்திலே என்ன வினை பதிவுகளை சுமந்து வந்திருக்கின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நாம் எதை சாதிக்க வேண்டும், எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய ஆத்மாவிலே வினை பதிவுகள் நிச்சயித்து வைத்திருக்கின்றன. அதனால்தான் ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு, பிரசன்ட்னு சொல்றாங்க இல்லையா, நிகழ்காலம் சொல்லுவோம். இது நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலமாக நாம் பொருள் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு வகையில சரி. ஆனால் இது நிகழ வேண்டும் என்று எது நிச்சயிக்கிறது? இதே பிரசன்ட் என்ற வார்த்தையை 2ஆ பிரிச்சு பாருங்க. PRESENT பிரசன்ட் என்றோம். PRESENT. இப்ப என்ன ஆகும்? பிரீசென்ட் அனுப்பப்பட்டது, ஏற்கனவே அனுப்பப்பட்டது என்று வரும். அப்ப ஏற்கனவே அனுப்பப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய 16 காரணங்களால் 7 வகை சம்பத்துக்களும் இவ்வளவுதான் நீ எட்ட முடியும் என்பதை நிச்சயித்து வைத்திருக்கிறது. அது நிகழ்கின்ற காலம்தான் நிகழ்காலம். So present is not only present, it is present. நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். ஏற்கனவே செய்த வினை பதிவுகளின் அடிப்படையில் இது நிகழ வேண்டிய காலம். அதிலே கூட தெய்வத்தால் ஆகாதென்னு முயற்சி தன் மேவருத்த கூலிதரும் என்று பார்த்தோம் இல்லையா, முயற்சி காரணத்துல. அப்போ வினை பதிவு இருந்தாலும் கூட முயற்சி இருந்தால்தான் அதை எட்ட முடியும். சோம்பேறித்தன்மை இருந்ததுன்னா அதை எட்ட முடியாது. எனவே சோம்பல் இல்லாமல் உழைக்கிறோம், ஆனால் நம்ம எதிர்பார்த்த பலன் வர, ஏதோ மேம்போக்காக செய்தோம், ஆனா நல்ல ஒரு பலன் கிடைத்தது. இந்த 2ம் விதியின் தீர்ப்பு, கர்மாவின் அமலாக்கம். உழைப்புக்கு தகுந்த நன்மைகள் அப்படின்னா சரியா போச்சு, உழைத்தோம் நன்மை வருது, சரியா போச்சு. உழைப்புக்கு மேல் ஒரு மேன்மை வருகிறது என்று சொன்னால் அங்கே புண்ணியம் பிளஸ் அட்வான்டேஜஸ், புண்ணியம் நன்மைகளாக எக்ஸ்சேஞ்ச் தரமாற்றம் பெறுகிறது. அதே போல சில சமயங்களிலே நாம் செய்த நம்முடைய திறமைக்கு தகுந்த வேலை இல்லை, உழைப்புக்கு தகுந்த கூலி இல்லை என்றால் அங்கே பாவப்பதிவுடைய தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். திறமை உள்ளவர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் கீழ் நிலையிலேயும், மேம்போக்காக இருப்பவர்கள் நல்ல வசதியான வாழ்க்கையும் அமைகின்ற போது நமக்கு ஒரு கேள்வி வரும், இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குது, நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல அப்படின்ற ஒரு
தாழ்வு எல்லா மனிதனிடத்திலேயும் இருக்கும். காரணம் என்ன? இப்படியே விடையை தெரியாமலேயே வெம்பி வெம்பி செத்து போவாங்க. இறைவன் யாருடைய கர்ம வினைகளை மாற்றி எழுதுகின்ற திறமை கிடையாது, செய்ய மாட்டான். அப்ப அவரவருடைய கர்ம வினைகளுக்கு தக்க வாழ்க்கை தான். அப்ப நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை என்று சொன்னால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் காரணம். நல்ல தகுதி திறமை எல்லாம் இருந்தும் அதுக்கு தகுந்த வாழ்க்கை அமையவில்லை என்றால் நாமும் நம்முடைய முன்னோர்கள் செய்த தீய வினைகள். அதனால்தான் எப்பொழுதுமே தர்மம் தலை காக்கும் என்றெல்லாம் ஏன் சொல்றாங்க? தெய்வ நீதியை மதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இப்ப நமக்கு அறிவுக்கு ஒரு பேருன்னு சொல்றோம், மதி என்ற வார்த்தை சொல்றோம் இல்லையா? மதி என்றாலே மதித்தல், மதித்து வாழ் என்ற ஒரு கமாண்ட், கட்டளை சொல் மதி என்பது. அது பெயர் சொல் அல்ல. இப்படி 16 காரணங்களையும் நாம் முறைப்படுத்துகின்ற போது, சீர்படுத்துகின்ற போது படிப்படியாக நாம் சந்திக்கின்ற சம்பத்துக்களிலேயும் வளர்ச்சி, மேன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அது முழுமையாகும் மாறும். எனவே இரட்டை குழந்தைகளிலேயே பேதம் உள்ள போது ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் பேதம் இல்லாமல் போகாது. சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. 820 கோடி மக்கள் 820 விதமா இருப்பாங்களா? ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80 உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா என்று கண்ணாசனுடைய பாடல் ஒண்ணு இருக்கு. சோ ஒரு மனிதன் ஒருவனாக இல்லை, அவனுக்குள்ள ஏகப்பட்ட குணங்கள் இருக்கு, நல்லது கெட்டதுன்னு. அப்ப 820 கோடி மக்களும் பல கோடி குணங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உருவத்தை தான் நாம பார்க்கிறோம். நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது ரகசியமா இருக்க வரைக்கும் தான் மரியாதை. ஒருவேளை பிளாஷ் நியூஸ் வர்ற மாதிரி டிவியில அப்படி நெத்தியில பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருந்து வச்சுங்க, யாராவது இன்னொருத்தரை நேசிக்க முடியுமா, அன்பு காட்ட முடியுமா, நம்ப முடியுமா? ஏதோ ரகசியமா இருக்கிறதுனால பரவாயில்ல. அதனால இயற்கை வேறுபாடுகள் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. வேதங்கள் இயற்கை விதி. அதுல மேன்மை வர வேண்டும் என்று சொன்னால் தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை. அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், எல்லா மேன்மைகளையும் தரக்கூடியது ஒழுக்கம். அதனால் அது உயிரை விட உயர்ந்ததாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உயிர் இந்த வாழ்க்கை. அப்ப உயிரை விட உயர்ந்தது என்று சொன்னால் அதை விட வேறு இல்லை, முக்கியமானது வேறு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற போது எல்லா சம்பத்துக்களும் உடனே வந்துடாது, படிப்படியாக மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வரும். அப்ப எழுபிறப்பும் தீயவை தீண்டா என்றால் ஒவ்வொரு சந்ததியும் அறம் சார்ந்தே வாழ வேண்டும். அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய அடிப்படை கல்வி என்ன என்றால், யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் துன்பத்தை தரக்கூடாது. மன வருத்தமோ, பொருள் நட்டமோ, இல்லை அவருடைய கருத்துக்களை அவமதிப்பதோ, சுதந்திரத்தை பாதிப்பதோ கூடாது. நல்ல சேட்டை பரவாயில்ல, புண்ணியம் வராது, அவ்வளவுதான். ஆனா பாவத்தை செய்து விட்டால் தெய்வம் இயற்கையின் நீதியின்படி நமக்கு தந்த நன்மைகள் எல்லாம் தடைப்பட்டு போகும். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய நன்மைகள், சுகங்கள் கிட்டவில்லை என்றால் குலத்தின்கண் ஐயப்படும். இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனுடைய பரம்பரையே காரணம் என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவர் பெருந்தகை. எனவே நல்லதொரு சுகமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் என்றால் யூடியூப்லயோ, ஃபேஸ்புக்லயோ, வாட்ஸ்அப்லயோ, இல்ல மதவாதிகளோ, அம்மா அப்பாவோ, ஸ்கூல் காலேஜோ நமக்கு கற்றுக் கொடுக்காது. மகான்களைத்தான் தஞ்சம் அடைந்தாக வேண்டும். அப்ப மகான்கள் அருளிய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், அவர்கள் தந்த அந்த தத்துவத்தை
நேரடியாக நாம் படித்து சிந்தித்து தெளிந்து பின்பற்றினால்தான் நல்லதொரு வாழ்க்கை அமையும். வெறும் நம்பிக்கை மட்டுமே நமக்கு மாற்றத்தை தரவில்லை என்பது பல நூற்றாண்டுகளாக நாம் தொடர்ந்து சந்தித்து வருகின்ற இன்பம் துன்பம் என்ற கலவை வாழ்க்கையே ஆதாரம். எனவே துன்பத்தை தவிர்த்து ஒரு சுகமான வாழ்க்கையை நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் சேர்க்க வேண்டிய சொத்து தங்கம் அல்ல, நிலம் அல்ல, வீடு அல்ல, சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட் அல்ல, புண்ணிய கணக்கு. அந்த புண்ணியம் இருந்தால் நம்முடைய சந்ததிகள் நிச்சயமாக நல்லபடியாகத்தான் வாழ்வார்கள். எனவே இதோடு மனிதர்கள் வேறுபாட்டுக்கான காரணங்கள் இயற்கை விதி, 7 சம்பத்துகளின் மாற்றங்களும் இயற்கை விதி. காரணம் 16 வகை. இந்த 16 காரணங்களில் முக்கியமானது கருவமைப்பு. அதுதான் மற்ற எல்லாவற்றை நிச்சயிக்கிறது. அதை மாற்றி அமைக்கின்ற வழி ஒழுக்கம். அப்ப ஒழுக்கத்தின்படி வாழ்ந்துவிட்டால் ஒவ்வொரு சந்ததியிலேயும் கருமையம் தூய்மை பெற்றுக் கொண்டே வந்து ஒரு நாள் மிகவும் முற்றிலும் தூய்மையான கருமையமாக அமைந்து போகும். வாழ்க்கையை தெய்வீகமாக அமையும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றோம். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி. அடுத்து இறைவிஞ்ஞானத்தின் இன்னொரு பாகம், 7வது பாகம், வானியல் சோதிடம். அதை நாளை அமர்விலே சிந்திக்க தொடங்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி என்ற உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையான கருத்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து நமக்கு வேதாத்திரிய கருத்துக்களை எளிமையாகவும் உதாரணத்தோடும் விளக்கும் அருள்நிதி மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சங்கரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவிக்கு பாட அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வணக்கம். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம்,
மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.